ஒரு குழந்தை பிறக்க எத்தனை மாசம்? 10 மாசம். ஆமா. யார் சுமக்கிறா? 10 மாசம் தாய் சுமக்கிறா. அப்புறம் 10 மாதத்துல பிறக்கிற பிள்ளைக்கு 12வது மாசம் பிறந்த நாள் கொண்டாடுறமே. 2 மாசம் அப்பன் சுமந்தாத்தே அது அங்க புள்ள பிறக்கும். இந்த கழுதை சுமக்காம விட்டுருச்சுன்னா புள்ள பிறக்காதீங்க. அப்பாவும் சரியா இருக்கணும், அம்மாவும் சரியா இருக்கணும். அம்மா 10 மாதம் சுமக்கிறதுக்கு அப்பா 2 மாதம் சுமக்கிறார். பிந்தைநாதம், பிந்துநாதம், பரநாதம், பராபரநாதம் என்ற ஐவகை நாதம் விந்து வடிவமாக ஆணுடைய கருவிலே ஒரு நாள் தாயோட கருவறைக்கு போகுது. புகுந்த 3வது நாள் தைலமா இருக்கு, 7வது நாள் மலர்ந்து இருக்கு, 30வது நாள் முழு பிண்டமாகும், 2வது மாதம் தலை உண்டாகுது, 3வது மாதம் வயிறு உண்டாகுது, 4வது மாதம் பாதம் உண்டாகுது, 5வது மாதம் முதுகெலும்பு உண்டாகுது, 6வது மாதம் ஜீவன் உண்டாகுது, 7வது மாதம் கண்மூக்கு செவி உண்டாகுது, 8வது மாதம் சகல உறுப்புகளும் பூர்த்தியாகுது, 9வது மாதம் பூர்வ ஜென்ம நினைவு உண்டாகுது, 10வது மாதம் குழந்தை தலைகீழாக திரும்பி பூமியை நோக்கி கதறி வருது. இங்கதான் தனஞ்சயன் என்ற வாய்வாள், தனஞ்சயங்கிற காத்துனால உந்தி தள்ளப்பட்டு குழந்தை வெளியில வருது. பாரு, இந்த பிறப்பை யாராலையும் தடுக்கவும் முடியாது, உண்டாக்கவும் முடியாது. பக்தி இருக்கணும், தமிழ் இருக்கணும், தமிழ் பேசணும், தமிழ்நாட்டுல வாழணும்னு எல்லாம் சொல்றோம். இதுக்கெல்லாம் முன்னு உதாரணமா புராணங்கள்லயும் கொடுத்துட்டு போயிட்டாங்க. பெரிய புராணத்துல 63 நாயன்மார்கள் சொல்றோம். 63 நாயன்மார்களும் முத பக்தி மார்க்கமா போறாங்க. பக்தி மார்க்கமா தனியா போகல. ஒரு சில பேர் தனியா போறாங்க, ஒரு சில பேர் கணவன் மனைவியாவே போறாங்க. அவங்களும் சொன்னாங்க, காரைக்கிழமையார் கூட பக்தி மார்க்கத்தை வளர்க்கணும்னு நினைச்சாங்க, மறுபடியும் திருமணம் பண்ணிட்டு போகணும்னு நினைக்கல. அதனாலதான் 63 நாயன்மார்களையும் பெருமையா சொல்லிட்டு இருக்கோம்னா காரணம் அவங்க வாழ்ந்த வாழ்க்கை. தனக்கு நீ எதை வச்சுக்கல, இறைவனே பிள்ளை கறி வேணும்னு சொன்ன உடனே கொடுத்தா பிள்ளை பிரசத்தை விட்டார் அர்த்தம். கடந்த ஞானியரும் கடப்பரோ மக்கள் மேல் காதல் அப்படின்னு ஒரு சொல்லுது. அப்படின்னா ஞானி என்ன சொன்னாரு? திருத்தொண்டரு தன் பிள்ளை மேல வச்சிருந்த பாசத்தை விட்டார்னு அர்த்தம். நீ சொல்ற மாதிரி எல்லா குழந்தையும் நல்ல குழந்தை இல்ல, தாயார் வளர்க்கிற பிள்ளை, தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை, கருவில குழந்தையை சுமக்கிற தாய்மார்கள் 6வது மாதம் வந்த உடனே 7வது மாசம் வளகாப்பு கொண்டாடுற. ஏன் வளகாப்பு கொண்டாடுனா கருவில இருக்கிற பிள்ளைக்கு நினைவாற்றல் வருது. தாய் சந்தோஷமா இருந்தா பிள்ளையும் சந்தோஷமா இருப்பேன், தாய் தூங்குனா புள்ள தூங்கும், தாய் முழிச்சிருந்தா புள்ள முழிச்சிருக்கும், தாய் அழுதா வயிற்றுக்குள்ள புள்ள அழுகும். அது நிரூபிக்கப்பட்ட உண்மை. அதனால கருவில பிள்ளையை சுமக்கிற தாய்மார்கள் கோயில்களுக்கு போங்க, நல்ல கதைகளை கேளுங்க, நல்ல சங்கீதம் கேளுங்க, வீர வரலாற்றுக்களை படிங்க. அதெல்லாம் விட்டு தொலைக்காட்சி பெட்டிக்கு முன்னால உட்காந்து சீரியலை பார்த்துக்கிட்டு இருந்தா புள்ள ஒழுங்கா பறக்காது. முதல்ல புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நாளைய தலைமுறை